மார்கழி மாதம் தட்சிணாய காலத்தின் நிறைவான மாதம்னு சொல்லலாம். இதே தேவர்களின் மாதமாக இருப்பதால இந்த நேரத்தில் நம்ம வீட்டு பூஜைகளில் இறை வழிபாடு மேற்கொண்டாலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கி வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட பூஜை அறை வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் மார்கழி மாதத்தில் பூஜையின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம்னா தேவர்களின் மாதமாக அமைந்திருக்கு. இறை வழிபாட்டிற்கான ஒரு மாதமாக இருப்பதால தான் இந்த மாதத்தில் நாம் சுபகாரியங்கள் எதுவும் இந்த மாதத்தில் நடத்துவது கிடையாதுங்க. சைவ வைணவ பாகுபாடு எதுவும் இல்லாமல் அனைத்து ஆலயங்களும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பார்த்தீங்கன்னா திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி வழிபடக்கூடிய நேரமாக மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து பஜனை செய்தல், கோலமிடுதல் போன்றவை அறிவியல் ரீதியாக பல காரணங்களும் சொல்லப்பட்டிருக்குங்க. குளிர்காலத்தில் ஆரம்ப காலம்தான் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழா, சிவனுக்குரிய ஆருத்ர தரிசன விழான்னு நடத்தப்பட இருக்கு. பல சிறப்புகள் நிறைந்த இந்த மாதத்தில் ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ சில வழிபாட்டுகளை செய்தாலே நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதம் புண்ணிய நிறைந்த மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பிரார்த்தனை அனைத்துமே பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிக பலனே நமக்கு தருங்க. மார்கழியில் நீங்கள் 30 நாட்களும் ஒரே ஒரு வழிபாட்டினை நம்முடைய வாழ்க்கையில் தவறாமல் செய்து வந்தாலே நம்முடைய வாழ்க்கையிலும் சரிங்க, வீட்டிலையும் சரிங்க, இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டமும் நீங்கள் வளர்ச்சியும் மலர்ச்சியும் உண்டு. மிக எளிமையான இந்த வழிபாட்டை செய்தாலே நிச்சயம் பல புண்ணியங்கள் கிடைப்பதோடு வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மார்கழியில் 30 நாட்களுமே காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நேரமாக 4:30 தொடங்கி 6 மணிக்குள்ள எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் பூஜையை செய்யணும். வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு முன்னாடியே நீங்கள் வீட்டு வாசலில் சிறிய வழிபாடு ஒன்று செய்யணுங்க. வாசலில் நீங்கள் சாணம் தெளித்து மெழுகு பூசி பச்சரிசி மாவினால் கோலமிடணும். கிராமத்தில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நகரத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் தெளித்து மஞ்சத்தூள சிறிது பச்சை கற்பூரமும் ஏலக்காய் பொடி செய்து கலந்துட்டு சாணத்தால் மெழுகுவது போல வாசலில் மெழுகி அதை மேலே கோலமிடுங்க. இந்த வாசலை அரிசி மாவினால் கோலமிடுவது பெரிய புண்ணிய பலனை பெற்றுத்தருங்க. அரிசின்னு சொன்னீங்கன்னா அரிசி என்பது பெருமாளையும் சீனா சிவனையும் குறிக்குங்க. அரிசியும் சிவனும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய அரிசி மாவில் நீங்கள் கோலமிடுவது வீட்டிற்கு தெய்வீக சக்தியை தரும். அதோடு இந்த அரிசி மாவினால் கோலம் போடும்போது உங்களுக்கு அந்த மாவினை எத்தனை எறும்பு சாப்பிடுதோ அத்தனை பேருக்கு நீங்கள் அன்னதானம் அளித்த பலனும் உண்டு. அதோடு காவி நேரத்தில் பட்டை அடித்து கோலமிடுவது இன்னும் சிறப்புங்க. இந்த நாளில் வீட்டின் நிலைவாசலை குறைந்தது 2 அகல் விளக்குகளாவது தீபம் ஏற்றணும். அந்த அகலில் பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரி இல்லைன்னா பஞ்சு திரி இரண்டையுமே இணைத்து தீபம் இடுங்க. அகல்ல ஊற்றிய நெய்க்குள் பிரியாணிக்கு பயன்படுத்தக்கூடிய அன்னாச்சி பூ ஒன்றை போட்டு விளக்கேற்றுங்க. பிறகு வாசலை கோலத்துக்கு அருகிலேயே இல்லைன்னா நிலைவாசலுக்கு அருகில சந்தன ஊதுபத்தியை ஏற்றி வைங்க. இது ராகுவின் அடையாளமாகவும் இருப்பதால இந்த வழிபாடு வீட்டிற்கு மகாலட்சுமி தானே விரும்பி வர வைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமையும். பிறகு பார்த்தீங்கன்னா வாசலில் அலங்கரித்து இந்த வழிபாட்டை செய்த பின்னாடி வீட்டுக்குள்ளே சென்று விளக்கேற்றி வாசனையான மலர்களாலோ சுவாமி படங்களை அலங்கரித்துட்டு வாசனையான ஊதுபொத்தியோ சாம்பிராணி காட்டி பூஜை செய்திடுங்க. முடிந்த நாட்களில் பெருமாளுக்கு வெண்பொங்கல் செய்து படைத்து வழிபடலாம். ஆண்டாளுடைய படத்தை வீட்டில் வாங்கி வைத்து திருவெம்பாவை பாசுரங்கள் பாடி இந்த நாளில் வழிபடலாங்க. மார்கழியில் 30 நாளுமே தவறாமல் இந்த வழிபாட்டை செய்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி கஷ்டங்களும் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் வீட்டில் பூஜை செய்தாலே கோடி நன்மையை தர முடியும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பூஜையை நம்ம தினம் தினம் நம்ம வீட்டில் செய்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு நிச்சய பலன் உண்டுங்க. மார்கழி மாதத்துடைய நம்முடைய வீட்டில்
நம்ம வீட்டு பூஜை அறையில் கட்டாயம் வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. ஆன்மீக ரீதியாக இந்த பதிவில் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். பூஜை அறையில் முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் என்னன்னு தெரியுமாங்க? புனிதமான துளசி தான். பெருமாளுக்கு உகந்த, மகாலட்சுமிக்கு உகந்த இந்த துளசி இலையால் உங்கள் பூஜை அறையை அலங்காரம் செய்துட்டு பெருமாளுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கும் நீங்கள் துளசி இலைகளை சமர்ப்பணம் செய்து ஒரு சிறிய பஞ்ச பாத்திரத்திலே இல்லைனா பித்தளை செம்பிலோ தண்ணீரை ஊற்றி அதில் பச்சை கற்பூரத்தை நொறுக்கி போட்டு துளசி இலைகளை போட்டு வில்வ இலைகளையும் போட்டு சுவாமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனை மனதார செய்யுங்க. மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டை முடிந்தால் செய்யலாம். இல்லை தினசரி கூட வீட்டு பூஜையில் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. இப்படி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுங்க. இதனை செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாட்கள் கூட செய்யலாம். முடியாதவங்க மார்கழி மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு நாளில் பெருமாளுக்கு 4வது துளசி மாலையை வாங்கி போடுங்க. மகாலட்சுமி தேவிக்கு துளசி மாலையை சமர்ப்பணம் செய்திடுங்க. நமக்கு கோடி புண்ணியத்தை இதே தருங்க. மற்றபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்த பாவங்களை கழித்து கொள்வதற்கான ஒரு வழிபாடு முறை தான். மார்கழி மாதம் குளிர்காலம் என்பதால் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், குளிர்காலத்தில் வீதியில் குளிரால் வாழக்கூடிய ஏழை மக்களுக்கு நீங்கள் போர்த்தி கொள்ள போர்வை கூட இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் முதியவங்க, ஊனமுற்றவங்க யாருக்காவது இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் குளிருக்கு அடக்கமாக கம்பளி போர்வையை வாங்கி தானமாக கொடுத்துடுங்க. முடிந்தால் ஷொட்டர் போன்ற பொருட்களை கூட வாங்கி நீங்கள் இப்படி குளிரால் நடுங்கக்கூடிய மக்களுக்கு, குழந்தைகளுக்கு தானம் கொடுப்பது உங்களுக்கான புண்ணியத்தை சேர்க்கும். நம்முடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒன்றுனா இது பூஜை அறைங்க. வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுருக்கோன்னு தான் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலைத்திருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்க வேண்டிய சில பொருட்கள், வழிபாடு முறைகள் இருக்குது. இதே பின்பற்றி வந்தாலே வாழ்க்கையில் கஷ்டம் இருக்காதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி அருக்கடாச்சம் நிறைந்திருக்க பூஜை அறையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லக்கூடிய கண்ணாடி அவசியம் இருக்கணுங்க. இதற்கு தினமும் பூஜை செய்யும் போது தீபதூப ஆராதனை காமிக்கணும். இந்த கண்ணாடியில் தான் தெய்வத்தினுடைய உருவம். அமாவாசை நாட்களில் நம்முடைய முன்னோருடைய உருவமும் பிரதிபலிப்பதால் இது வீட்டுக்கு அருளும் ஆசையும் நிலைத்திருக்கச்சிங்க. அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம், வெள்ளி போன்ற பொருட்களாலான விளக்கு இருந்தாலும், குத்து விளக்கு இருந்தாலும் சரிங்க, ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடணும். வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள், படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யாதீங்க. ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணும். நெய்வேத்தியமாக தினம் ஒரு உணவு சமைத்து படைக்க முடியலனா கூட சிறிது கற்கண்டு வாங்கி வைத்துக்கொண்டு நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி, பருப்பு, மங்கள பொருட்கள் நிரப்பி வைத்து பூஜை செய்வது சிறப்புங்க. இது குறிப்பாக விநாயகருடைய பாதத்துக்கு அருகிலேயே நீங்கள் எப்போதும் அரிசி வைத்திருப்பது நல்லது. இதனால் வீட்டில் வறுமை நிலையும் பற்றாக்குறையும் ஏற்படாது. அதே போல் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னென்னா தண்ணீர் தாங்க. பூஜை அறையில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் எப்போதுமே வச்சுருங்க. காலியாக வைக்காதீங்க. சிறிது தண்ணீரும் அதில் ஒரு சில துளசி இலைகளையும் போட்டு வைப்பது ரொம்ப நல்லது. இதே போல் பார்த்தீங்கன்னா பூக்களை போட்டு வைக்கக்கூடிய பாத்திரமும் பூஜை அறையில் காலியாக இருக்கக்கூடாது. அப்படியே அந்த உலோகத்தில் பூக்கள் இருந்தாலும் அது வாடி விடாமல் பார்த்துக்கோங்க. பூக்கள் வாடும் முன்பே நீங்கள் கடவுளுடைய படங்களில் இருந்து பூக்களை எடுத்துடுங்க. பூஜை இல்லாத நேரத்தில் நீங்கள் பூஜை அறையை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடுங்க. பூஜைக்கு தேவைப்படாத பொருட்கள் எதுவுமே நீங்கள் அறையில் வைக்கக்கூடாது. தேவையற்ற குப்பை, உடைந்த பொருளை சேர்த்து வைக்காதீங்க. வாடிய பூக்களையும் இலைகளையும் உடனே அப்புறப்படுத்தணும். பூஜை அறையில் சமைத்த உணவையும் வைக்காதீங்க. சாப்பிடவும் கூடாது. வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா துக்க காலத்தில் பூஜை அறையில் வழிபாடு செய்யாதீங்க. அதே போல் எப்போதுமே இரும்பு சம்பந்தமான பொருளை பூஜைக்கு பயன்படுத்தாதீங்க. பூஜை அறையில் வைக்கக்கூடாத யமனுக்கு உரிய உலோகம் என்பதால்
நேர்மறை சக்திகளை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய திறன் இரும்புக்கு இருக்காது. எனவே இரும்பு தவிர வெள்ளி, தாமிரம், ஈயம், பியூசிய, பித்தளை, மண்ணாலான பூஜை பொருட்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.